ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுடரும் எழிலும் பார்த்தோம்னா அவங்க சுடர் அவங்க குழந்தையோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுடர் கேட்குறாங்க, எல்லா குழந்தையோட ஃபோட்டோவும் இருக்குது, ஆனால் அஞ்சலியோட ஃபோட்டோவை மட்டும் காணலை அப்படிங்கும்போது அப்போ எழில் சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலியோட ஃபோட்டோ இந்த ஆல்பம் ஃபுல்லானனால நான் வேறு ஒரு ஆல்பம் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் அது சேஃப்டியாக வைக்காதனால அந்த ஃபோட்டோ எல்லாமே நாசமாகி போச்சுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா சுடர் எழிலோட தோலை சாஞ்சு அப்படியே தூங்கிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சுடர் கண் முழிச்சு பாக்குறாங்க, காலையில விடிஞ்சிருது. ஐயோ, நம்ம இப்படியே உட்காந்து தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பார்த்தோம்னா எழில அவங்க படுக்க வச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ பார்க்கும்போது அஞ்சலி பாப்பா வராங்க. என்ன அஞ்சலின்னு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சுடராமா அப்படிங்கிறாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்கவும், இது என்ன பேப்பர் அப்படிங்கும்போது, இல்லை இது கீழே கிடந்தது, அதான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா சுடர் அந்த பேப்பரை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலி பாப்பாவை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன சொல்கிறாரம்மா, என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண் கலங்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ எழிலும் எந்திரிச்சிருந்தாங்க. எழில் எந்திரிச்சதுமே சுடர் கேட்குறாங்க, நீங்கள் அஞ்சலியோட ஆல்பத்தை கேட்கும்போது நீங்கள் என்கிட்ட வேறு ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தினீங்க, ஆனால் அது பொய் தானே சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏன் என்ன சொல்கிற சுடர் அப்படிங்கிறாங்க. இல்லை அஞ்சலி உங்கள் குழந்தை கிடையாது அப்படி தானே அப்படிங்கவும், இதை கேட்டதுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சுடர் அப்படின்னு சொல்கிற, அப்படிலாம் கிடையாது, அஞ்சலி என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கும்போது, இல்லை சார் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்ததுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி உங்ககிட்ட கிடச்சிது அப்படிங்கும்போது, அது எப்படியே கிடச்சிது, ஆனால் பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்துகிட்ருக்கிறீங்க, அஞ்சலி பற்றி கேட்கும்போது கூட நீங்கள் உண்மையை சொல்லவே இல்லை, சொல்ல போனாக்கி நீங்கள் ரொம்பவே பெரிய மனுஷன்தான் அப்படிங்கவும், உடனே அவங்க எழில் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் நான் கிடையாது இந்துமதி தான் அப்படிங்கவும், உடனே என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ இந்துமதியை காட்டவும் இந்துமதி எழில்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நம்மளுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, 4வதாக ஒரு குழந்தைய நம்ம ஆசிரமத்திலேருந்து எடுத்து வளர்த்தலாம் அப்படிங்கும்போது, என்ன எப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, நம்மளுக்கு தான் 3 குழந்தைங்க இருக்காங்களா, அப்புறமா எதுக்காக ஆசிரமத்திலேருந்து குழந்தைய எடுத்து வளர்த்தணும் அப்படின்னு எழில் கேட்கவும், அப்படி இல்லைங்க நான் கூட ஆசிரமத்திலேருந்து தான் வளர்ந்தேன், சொல்ல போனாக்கி ஆசிரமத்தில் உள்ள குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு அம்மா அப்பாங்கிற பாசத்தை நம்ம கொடுக்கணும், அது என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கவும், உன்னுடைய ஆசை இவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுதேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கே ஆசிரமத்திலேருந்து நம்ம குழந்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை ஃப்ளாஷ்பேக்காக சுடர்கிட்ட சொல்லும் போது இதை கேட்டதுமே சுடர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமாங்கன்னு கேட்கும்போது, இல்லை குழந்தைங்க யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் மட்டும்தான் தெரியும், சொல்லப்போனால் இந்த விஷயம் அஞ்சலி பாப்பாவுக்கு மற்றபடி அபி யாருக்குமே தெரியாது, இதுக்கு மணியும் தெரியக்கூடாது, ஏன் நானே இதை மறந்துட்டேன், நீ சொன்ன போகிறதும் எனக்கே ஞாபகத்துக்கு வந்தது, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நீ நம்மளும் ஞாபகப்படுத்தக்கூடாது, அஞ்சலி என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சுடர் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்துமதி அக்கா எவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே அவங்கள பாராட்ட தாங்க செய்யணும், அந்த மாதிரிக்கு ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி நினைக்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் அவ சுடர் தீர்த்து வச்சிருதா, ஆனால் அஞ்சலியோட பிரச்சனையை மட்டும் அவள் தீர்த்து வைக்க முடியாது. இப்போ இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, எப்படி பார்த்தாலும் கடகவழிக்கும் ராமையாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி குழந்தைங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அதனால அபிகிட்ட இருந்து இந்த பிரச்சனை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழில் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்ததுமே பார்க்குறாங்க, பெட்டில் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எழில் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு நினச்சோமோ அதே ட்ரெஸ்ஸை சுடர் எடுத்து வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போட்டுட்டு வரவும், இதை பார்த்ததுமே கனகவள்ளியும் அங்கே மனோகரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உன்னுடைய ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா உண்மை சொல்ல பண்ணாக்கி இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கல, சுடர் தான் எடுத்து வச்சிருக்கிறான், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை தான் நானும் போடணுன்ட்டு இருந்தேன், என் மனசெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கா பாருங்க அப்படிங்கவும், உடனே கனகவழி சொல்கிறாங்க, ஆமாம் சுடரை பற்றி நீ இப்போ மாதிரி புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கும்போது, அது மட்டுமா உனக்கு பிடிச்ச இடியாப்பமும் குருமாவும் வச்சிருக்கா பாரு அப்படிங்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மனோகரி இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழில் சுடர் இருக்கிற அங்கே கிச்சனுக்கு வராங்க. சுடர் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே சுடர் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சார் என்ன கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் சொல்ல போனாக்கி இந்த ட்ரெஸ்ஸை தான் போடலான்ட்டு இருந்தேன், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நீயும் எடுத்து வச்சிருக்கிறீ அப்படிங்கும்போது சுடர் சிரிக்கிறாங்க. அப்போ எழில் சொல்கிறாங்க, எங்கள் பாரு சுடர், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவை எரிஞ்சு எல்லாமே நீ செய்து கொடுக்குற, ஆனால் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ கேட்டதே கிடையாது அப்படிங்கும்போது, எனக்கு என்ன வேணும் சார், நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. இல்லை சுடர், இன்னைக்கு நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றலான் இருக்கிறேன், சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உடனே சுடர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே என்னை சுடர்னு கூப்பிட்டுட்டு வரும்போதே தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு, ஆனால் நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீ சொல்லியே தான் தீரணும், உன்னுடைய இன்னைக்கு வந்து உனக்கு நான் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன ஆசை வேணும்னு சொல்லு அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சுடர், நீ ஏதோ பெரிய விஷயமா உனக்கு கேட்பேன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை போய் நீ கேட்டுட்டு இருக்கிற, சரி இவ்வளோதானா உனக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு ஆர்டர் பண்ணதெல்லாம் வேண்டாம், இது வந்து சாதாரணமான ரோட்டு கடையில் கிடைக்கும், அங்கே போய் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுடர் இந்த மாதிரி சொல்கிற, ரோட்டு கடையிலலாம் போய் சாப்பிடலாமான்னு கேட்கும்போது, ஆமாம் சார் ரோட்டு கடையில் தான் கிடைக்கும், ஆனால் அங்கே போய் ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, ஆர்டர்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன வந்து உங்கள் கூட பைக்கில் அழைச்சிட்டு போங்க, அழைச்சிட்டு போய் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.